போனோடனே என் மனைவிக்கு தெரியாமல் என்னுடைய லைப்ரரியில் கொண்டு போய் வச்சாகணும். ஏன்னா நீங்கள் தான் படிக்கிறது எதுக்காக வாங்குறீங்கன்னு சொல்லி. ஆனால் எனக்கு அது பார்த்தாவே போதும். ஒவ்வொரு முறை அந்த புத்தகங்களை பார்க்கின்ற பொழுதும் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் அதில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அந்த புத்தகங்கள் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றன. புத்தகத்தை பார்த்தாலே மகிழ்ச்சி. புத்தகத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பெண்களுக்கு கடையில் போய் சீலையை பார்த்தாவே போதும், அவங்க வாங்கணும்னு அவசியமே இல்லை. அது மாதிரி தான் எனக்கு கூட இந்த பல புத்தகங்களை பார்த்து அதில் விவேகானந்தருடைய புத்தகங்களும் காந்திஜியை பற்றிய புத்தகங்களும் மற்ற புத்தகங்களையும் படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த புத்தகங்களெல்லாம் பார்த்து இங்கே வந்தவுடனே நான் இவ்வளவு அழகாக இவ்வளவு சிறப்பாக ஒரு புத்தக கண்காட்சி இருக்கும் என்றே நான் நினைக்கவில்லை. ஏதோ சாதாரணமாக இருக்கும் என்று நினைத்தேன். ஏனென்றால் ஆண்டுதோறும் பல இடங்களிலே இன்றைக்கு ஒரு இடத்தில் மட்டும் நடந்தது, இன்றைக்கு 3 இடங்களிலே நடக்கிறது. 3 இடங்களிலே நடப்பதிலே ஒன்றும் தவறில்லை. இன்னும் கூட ஒரு 7-8 இடங்களிலே சென்னையிலே நடத்தலாம். அடையாறிலே ஒரு மீட்டிங் நடத்தலாம். ஏனென்றால் அந்த பகுதியிலே லட்சக்கணக்கான மக்கள் அங்கே குடியிருக்கிறார்கள். இங்கே திருவல்லிக்கேணியிலே நடத்தலாம். அங்கே நம்முடைய இதிலே மயிலாப்பூர் மற்ற இடங்களிலும் நடத்த முடியும். மக்கள் தேடி செல்வதில்லை, பக்கத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக செல்லுவார்கள். இப்படிப்பட்ட புத்தக சாலைகள், புத்தக கண்காட்சிகள் ஆண்டுதோறும் கண்டிப்பாக ஒரு சமயத்திலே 10 இடங்களிலே நடக்க வேண்டும் என்கின்ற ஆசையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பகுத்தறிவு பகலவனின் பாதங்கள் பதிந்த இந்த அரங்கிலே நிற்பதால் எது இலக்கியம் என்பதற்கு ஒரு வரையறை தருகின்ற அளவுக்கு நான் இலக்கியவாதியோ தமிழ் அறிஞரோ அல்ல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். இலக்கியம் என்பது ஒரு காலத்தினுடைய கண்ணாடி, காலத்தினுடைய பதிவு, காலத்தினுடைய வெளிப்பாடு. அவ்வகையில் சங்ககால இலக்கியங்களுக்கு என்று கூறுகள் இருக்கும். காப்பிய காலத்து இலக்கியங்களுக்கு சில தனித்துவமான கூறுகள் இருக்கும். சமய இலக்கிய காலத்து இலக்கியங்களுக்கு தனி கூறுகள் இருக்கும். அதன் பிறகு வந்த சிற்றிலக்கிய காலத்து படைப்புகளுக்கு தனி கூறுகள் இருக்கும். இந்திய விடுதலை போராட்ட காலத்து இலக்கியங்களுக்கு தனி கூறு இருக்கும். அதன் பின்னர் வந்த மாபெரும் சமூக நீதி பேரெழுச்சியின் காலத்து இலக்கியங்களுக்கு தனி கூறுகள் இருக்கும். நவீனத்துவம், பின்னவீனத்துவம் இவற்றை சந்தித்த காலத்தில் வந்து கொண்டிருக்கின்ற படைப்புகளுக்கு தனி கூறுகள் இருக்கும். நமது காலத்தில் நாம் கண்ட மகத்தான தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய அந்த களத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இலக்கியங்களுக்கு அதற்கென்றே உரித்த தனித்துவமான கூறுகள் இருக்கும். ஆக ஒரு பொதுவான தோராயமான வரைகறைகளை கொடுக்கின்ற வேலைக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. மாறாக இந்த ஒவ்வொரு காலத்திலும் தமிழர்களினுடைய இலக்கியம் எதை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை மட்டும் உங்களோடு ஒரு உரையாடல் போல, ஒரு உரையாக என்று கூட நான் சொல்ல விரும்பவில்லை, ஒரு உரையாடலாக வைக்க விரும்புகிறேன். சங்க காலத்தை பொதுவாக அகம் புறம் என்கின்ற 2 கோணங்களில் நாம் வரையறுத்தும் படித்தும் பார்க்கவும் பழகியிருக்கிறோம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பகுத்தறிவு பகலவனின் ஒரு அரங்கிலே நிற்கின்ற காரணத்தினால் சங்க காலத்தினுடைய பாடல்களில் நான் பார்ப்பது என்னவென்றால், அந்த காலத்தில் உலகத்தின் ஏனைய எல்லா மொழிகளிலும் உள்ள இலக்கியங்கள் எங்கோ இருக்கிற ஒரு பரலோக உலகத்தை பற்றியும் இன்னொரு உலகத்தை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் திணைகள் சார்ந்த ஒரு இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட்டு அதை மட்டுமே பாடி போற்றி கொண்டாடிய ஒரு மாபெரும் இலக்கிய மரபு என்பது தமிழ் மரபு. அது ரொம்ப தனித்துவமான ஒரு மரபு. தமிழர்களினுடைய உலகியற் கொள்கை என்னவென்றால் திணைகள் சார்ந்த உலகம்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சார்ந்த ஒரு உலகம்தான் தமிழர்களினுடைய உலகியற் கொள்கை. உண்மையில் இந்த உலகத்தை அழகாகவும் நலமாகவும் மேன்மையாகவும் பேண தெரியாதவர்கள் எந்த உலகத்திற்கும் தகுதி இல்லாதவர்கள். வேறொரு உலகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. உண்மையில்
கடவுள் இருக்கிற உலகத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குமே, ஆனால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது இல்லையா? நாம் பார்த்து பராமரித்து போற்றி பாடித்தான் ஒரு உலகம் இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு உலகமே அல்ல. இந்த உலகம் அழகாக இருப்பதில் தான், இந்த உலகம் நேர்த்தியாக இருப்பதில் தான், இந்த உலகம் மேன்மையாக இருப்பதில் தான் படைப்பின் இருப்பின் உன்னதம் இருக்கிறது. இந்த அடிநாதத்தை நீங்கள் சங்க இலக்கியத்தினுடைய எல்லா படைப்புகளிலும், எனவேதான் அகம்புறம் என்பதை வெறும் வீரம் காதல் என்பதை கடந்து நான் பார்க்க விரும்புகிறேன். காதலி ஒரு அழகிய இயற்கை சூழலுக்கு வருகிறார். அந்த காட்சியை இயற்கையை பற்றிய ஒரு ஸ்டன்னிங் நேரட்டிவாக எப்படி நக்கீரனார் மாற்றுகிறார் என்று பாருங்கள். சந்தனமும் செண்பகமும் தேமாவும் தீம்பலவும் ஆசினியும் அசோகும் கோங்கும் வேங்கையும் குரவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரவும் நந்தியும் மாதவியும் மல்லிகையும் மவ்வளோடு மனம் கமழ்ந்து பாதிரியும் பாவை ஞாழலும் பைங்குன்றையும் பிணிய விழுந்து பொறிப்புண்கும் புன்னாகமும் முறுக்கொடு முகை சிறந்து வண்டரைந்து தேனார்ந்து வரிக்குயில்கள் இசைபாட தண்டென்றல் இடைவிராய் தனியவரை முனிவு செய்யும் பொழிலது நடுவன் ஒரு மாணிக்கச் செய்குண்டின் மேல் விசும்பு பசும்பொன் பூத்து வண்டு துவைப்ப தண்டேன் துளிப்பதோர் வெறியுறு நறுமலர் வேங்கை கண்டாள். கண்டு பெரியதோர் காதல் களி கூர்ந்து தன் செம்மலர் சீரடி மேல் சிலம்பு கிடந்து சிலம்பு புடைப்ப அம்மலர் அணிக்கொம்பர் நடைகற்பதென நடந்து சென்று நரைவிரி வேங்கை நான்மலர் கொய்தாள். கொய்த விடத்து மரகதமணி விளிம்பு அடுத்த மாணிக்கச் சுனை மருங்கினதோர் மாதவி வள்ளி மண்டபத்து போதுவை இந்த பூனாறு கொடுநீளர் கீழ் கடிக்குறுக்கத்தி கொடிபிடித்து தகடுபடு பசும்பொற் சிகரங்களின் முகடு தொடுத்து வந்து இழிதரும் அருவி பொன்குழித்து மணிவரன்றி மாணிக்கத்தொடு வைரமுந்தி அணி கிளர் அருவி ஆடக பாறை மேல் அதிர் குரல் முரசின் கண்ணிரட்ட வண்டும் தேனும் யாழ் முரல வரி குயில்கள் இசை பாட தன் தாது தவிசுபட போர்த்ததோர் பளிங்கு பாறை மணித்தலத்து மிசை நீல ஆலவட்டம் விரித்தாற்போல் தன் கோல கலாபம் கொளவிரித்து முளையிள ஞாயிறு இள வெயில் எரிப்ப ஓர் இளமையில் ஆடுவது நோக்கி நின்றாள். இதை விட ஒரு ஸ்டன்னிங் நேரட்டிவ். இந்த பூமி பந்திலேயே பனிமலைகள் இல்லாமல் வற்றாத சில நதிகள் உருவாகின்றன என்றால் நம்மை வாழ வைக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகின்ற நதிகள் மட்டும்தான், பனிமலைகள் கிடையாது. என்றால் எப்படி இந்த இயற்கையின் அதிசயம் நடக்கிறது என்றால், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் சில பகுதிகளில் மிக நீண்ட பரப்பாக புல்வெளி பரப்புகள் இருக்கின்றன. மிகவும் தனித்துவமான ஒரு சென்சிட்டிவ் ஈகோசிஸ்டம். இந்த புல்வெளி பரப்புகள் மழை பெய்கின்ற போது நீரை உள்வாங்கி அந்த நீரை ஒரு ஸ்பாஞ்ச் போல சொட்டு சொட்டாக கீழே விட்டு அவைகளெல்லாம் சிற்றோடையாக மாறி அப்படித்தான் நம்முடைய நதிகள் உருவாகின்றன. இப்படி ஒரு கல்ச்சர், இப்படி ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? எந்த இலக்கியத்திலையும் உலகத்துல பதிவாகலையே அப்படின்னு படிச்சு படிச்சு ஒரு மனசுக்குள்ள சிலிர்க்கும். அவர் சொல்லுவாரு, தொல்கண்டியை பற்றி பாடுறப்போ அந்த மக்களை பற்றி பாடுகிற போது நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர். அந்த மக்களினுடைய நீதி உணர்வு எப்படி இருக்குமான்னா, சென்னையினுடைய உச்சி வெயில் காந்தி சாரை பார்த்து ஜெகத்கஸ்பாரை பார்த்து தனித்தனியா அடிக்காது. நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர், எல்லாருக்கும் அது ஒரே அடியாதான் அடிக்கும். நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய் மொழிந்து. என்ன சொல்லாடல் பாருங்க. வடு அஞ்சி, ஒருத்தட்ட பேசுறப்பவே அந்த பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஐயோ நம்ம சொல்ற ஒரு வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது. வடு அஞ்சி வாய் மொழிந்து தமவும் பிறவும் ஒப்பநாடி தன்னை போல் பிறரையும் கருதி. அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. தமவும் பிறவும் ஒப்பநாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது. என்ன வேல்யூ பாருங்க.
கொள்வதும் அடையா இருக்குதுன்னு அள்ளி சேர்க்கிறது இல்லை, கொடுக்கிறது எந்த குறையோடையும் கொடுக்கிறது இல்லை. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கூடாது, பல்பண்டம் பகிர்ந்துண்ணும் தொல்கண்டி அப்படின்னு பாடிட்டு போவார். இது ஒரு வாழ்க்கை, ஒரு அறம், நாகரீகம். இலக்கியம்ங்கிறது என்னது? அதுக்கு யாரும் ஒரு பொருள் நமக்கு சொல்லி தரல. ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன், இலக்கை இயம்புகிற ஒன்று இலக்கியம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். இலக்கு என்பது ஏதோ வரையறுக்கப்பட்ட ஒரு நோக்கு, அதை பற்றி போவது அல்ல. ஒரு ஒட்டுமொத்த ஆளுமையை, ஒரு குமுகாயத்தை, பொது எல்லாவற்றையும் ஒரு திசை நோக்கி நடத்துகிற. இப்ப சிலப்பதிகாரத்தினுடைய அடிநீரோட்டம் என்பது என்னை பொறுத்தவரையில் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு மாய்ந்து கொண்டிருந்த சோழ பாண்டிய சேர மன்னர்களிடத்தே, அந்த நிலத்து மக்களிடத்தே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பதை தன்னுடைய காப்பியத்தினுடைய ஒரு அடிநாதமாக வைத்திருக்கிறார். படித்தவர்கள் எத்தனை பேர் அதை உணர்ந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிற்கு வந்து சேர நாட்டில் நிறைகிற ஒரு கதை தான் சிலப்பதிகாரம். இலக்க எவ்வளவு தெளிவாக வரையறுக்கிறார் பாருங்க. இன்டகிரேஷன், பீஸ் பில்டிங், சமாதானத்தை கட்டி எழுப்புவது, அமைதியை கட்டி எழுப்புவது வெளிப்படையாக சொல்லப்படாத அந்த இலக்கியத்தினுடைய ஒரு அடிநாதமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த காலத்தினுடைய எந்த இலக்கியத்தை நீங்கள் பிறமொழியில் எடுத்து பார்த்தாலும் ஒன்றேல் மன்னனும் பேரரசியும் கதாநாயகர்களாக நாயகர்களாக இருப்பார்கள், அல்லது இளவரசனும் இளவரசியும் இருப்பார்கள், அல்லது அரச பரம்பரை இருக்கும். உலக வரலாற்றிலேயே அரசர்கள் இல்லாத, ஏன் சத்திரிய குலம் இல்லாத ஒரு வணிக குல மாந்தனையும் ஒரு வணிகர் குல பெண்ணையும் கதை மாந்தர்களாகிய மாற்றிய முதல் காப்பியம் நம்முடைய சிலப்பதிகாரம் தான், வேற எங்கேயும் இல்லை. இன்னொன்று, கதை மாந்தரா கோவலனை கொண்டு வந்தாலும் கூட இன்றைக்கு பெண்களுக்கு நடக்கிற அவலம் நமக்கெல்லாம் தெரியும், 2000 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் 2 பெண்களை, அதிலும் ஒரு பெண் பரத்தையர் குலத்தில் பிறந்த பெண், பரத்தையர் குலம் வழிவருகிற பெண், அப்படி ஒரு பெண்ணை கதைக்கு நடுவில் மையப்பொருளாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு ஒரு அறிவு சுதந்திர வெளி அன்று இருந்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஒரு அறிவு சுதந்திர வெளி இருந்தால்தான் அப்படி செய்ய முடியும். கண்ணகி குற்றம் செய்தவள் அல்ல, ஆனால் பாண்டிய மன்னனும் குற்றம் செய்தவன் அல்ல. தென்னவன் தீதிலன் என்றுதான் பதியப்படுகிறது. தென்னவன் தீதிலன், அவனை தவறாக வழிநடத்தியது யார்? பொற்கொல்லன். குற்றம் செய்தவன் கோவலன், மன்னிக்கவும், பாண்டிய மன்னன் அல்ல. எனில் ஒரு ஒழுக்க ரீதியான கேள்வி எழுகிறது. தென்னவன் தீதிலன் என்று நீங்கள் பதிய முடிகிறது என்றால் ஏதோ ஒரு பொற்கல்லன் செய்த குற்றம் மதுரையை நீங்கள் எப்படி எரிக்க முடியும்? அப்போ இதுக்கு விடைய சிலப்பதிகாரத்தில் தரல. பத்தினி கோட்டத்தில் கண்ணகி தெய்வத்திடம் மாதவி பேசுறது மாதிரி அதுக்கு ஒரு பதிலை கொடுக்குறாங்க. கற்பு கடன் தீர்த்து அன்பு கடன் மறந்தனையோ? இந்த கேள்வியை நீங்க நல்லா கேளுங்க. வாட் a powerful question. கற்பு கடன் தீர்த்து அன்பு கடன் மறந்தனையோ? ஆமாம்மா, உன்னுடைய கற்பை நிரூபிக்க நீ என்ன பண்ணிட்ட? மதுரையை எரிச்சிட்ட. ஆனா அந்த நகரத்தில் உன்னை அன்பு செய்த எத்தனையோ பேர் இருந்தாங்க இல்லையா? அந்த மக்களுக்கான அன்பு கடமையை நீ மறந்துட்டியாமா அப்படின்னு கேட்கிற கேள்வியில கற்பு பெரிதா இல்லை அன்பு பெரிதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு வெளிப்படையாக இந்த கேள்வியை வைக்கிற துணிவு நமக்கு இருக்குங்களா? உலகியல் கொள்கையை நமது இலக்கியங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், சமகால படைப்புகள் வெளிக்கொணர வேண்டும் என்பதையும் பதிவு செய்து அன்போடு இந்த அவையை வணங்கி நிறைகின்றேன். நன்றி, வணக்கம்.